சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் மார்ச் 8ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, ரோதி வருடம் மாசி மாதம் 24ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள் அதிவேகமாக செல்லக்கூடாது. சந்திரன் செவ்வாய் ரெண்டும் சேர்ந்துனாவே அது பொதுவாகவே கொஞ்சம் கொந்தளிக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கணும், கடல் கொந்தளிக்கிறது. ஏன்னா செவ்வாய் சந்திரன் சேரும் பொழுது இந்த மாதிரி நடக்கும். சில பேருடைய வீட்டுல டேப் எல்லாம் பிரச்சனையாகும், அதெல்லாம் மாத்துற மாதிரி வரும், தூக்கி போட்டு புதுசு மாத்துவீங்க. அதே மாதிரி இன்றைய காலை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரன் ஒரு சகோதரி யாரா இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில சின்ன சின்னதா பிரச்சனை வரும். அதுல நீங்க தலையிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசாகும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிறது தான் நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தா இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல பேசி முடிச்சிருவீங்க. ரேடியோ ஜாக்கி மாதிரி 2 நாள் பேசுவீங்க. எல்லா நாளையும் அப்படி பேச முடியாது. சிம்பிள் மேட்டரா இருந்தாலும் சரி, குடும்பத்துல பேசக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல வெளியே பேசக்கூடிய விஷயமா இருந்தாலும் நல்ல காரம் சாப்பிடணும்னு தோணும். உங்க எண்ணம் அப்படிதான் இருக்கும். நல்ல காரம் சாப்பிடணும், நல்ல பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா கமன்னு இருக்கக்கூடிய உணவை உட்கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம் உருவாகும். பேச்சில் கவனமா இருக்கணும், மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா ஒரு பிரயாணம் இருக்கும், அதுல ஒரு வேகம் இருக்கும், அதோட செயலா மாறி ஜெயிக்கும். 4 விஷயங்கள் அட்ட ஷாட்ல முடிப்பீங்க. ஆனா இன்றைய நாள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல எதுவுமே ரொம்ப நேரம் திங்க் பண்ணாம பட்டு முடிச்சிருவீங்க. அதுதான் உங்களுடைய டைப்பா இருக்கும், தட் இஸ் யுவர் ஸ்டைலா இருக்கும். அதனால பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும். ருத்ரனை தான் மனசார வணங்கணும். ஆருத்ரா தரிசனம் சொல்லுவோம். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் சிவப்பு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தயவு செய்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும். இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. சகோதர சகோதரியுடன் நண்பனுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றி, பெரிய பதவி, பெரிய ஒரு ஹெல்ப் ஒருத்தர் மூலியமா நடக்கும். அதன் மூலியமா உங்களுக்கு வர வேண்டிய தகவல் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி நாட்கள் எதையுமே பிரச்சனை இல்லாம ஹேண்டில் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது. சில பேருக்கு உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க, இல்ல வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க, இல்லைன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஃபண்ட் லீக்கேஜ் இல்லாம பாத்துக்கிறவங்க, இந்த மாதிரி தொழில இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல வீட்டு பக்கத்துல பிரிட்ஜு கட்டுவாங்க, வீட்டுக்கு ஏதாவது கட்டுமான வேலையை ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு வேலையில் ஒரு இடம் மாற்றமோ அல்லது ஒரு முக்கியமான வேலைக்கோ உங்களை அனுப்புறக்கோ இல்லை நீங்க போயிட்டு வரக்கோ அதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. அது பெரிய அளவுக்கு வெற்றியும் கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் டென்ஷன் ஆகக்கூடாது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல சந்திர மங்கள யோகம் இருக்குன்னா மெயின் விஷயம், சில பேருக்கு வயிறு உபாதைகள், சில பேருக்கு திடீர்னு ஒரு மாதிரி மோஷன் போற மாதிரி ஒரு ப்ரெஷரா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது, அதே மாதிரி ஒரு சண்டை போட்டு ஒரு காரியத்துல வந்து நம்ம ஜெயிக்கணும்னு ட்ரை பண்றது, சண்டை இல்லாம என்னால் முடியாது, அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி நாட்கள்ல வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்ன சொல்றது, லக்னாதிபதி போய் உட்கார்ந்துருக்காரு எங்கன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு. உங்க ராசி லக்னத்துன்னு பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அதனால ஆயுள் பாகத்துல பிரச்சனை கிடையாது, அழுத்தம் இருக்கும். ஆனா என்ன, கோபத்தினால நிறைய பேர், அது முன் கோபம்னு சொல்லுவாங்க, அந்த முன் கோபத்தினால நிறைய விஷயங்களை இழக்கிற மாதிரி நடக்கும். அது பெண்கிட்ட பேசவே கூடாது, சண்டை போட்டக்கூடாது, அம்மா கிட்ட சண்டை போடக்கூடாது. இதுலதான் மட்டும் நீங்க கவனமா இருந்தா போறோம். பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல சிலிண்டர் டெலிவரி பண்றவங்க, இபில வேலை செய்யறவங்க, அதே மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் யாராவது ஹோட்டல் கடைலாம் வச்சு நடத்துறீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே எந்த விஷயத்தையுமே சண்டை போடாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். கோவப்பட்டு எந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பையும் இழந்துடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் ரெண்டுமே நேர்கதியில் உங்க மேல பார்வை இருக்கு. அதனால உங்களுடைய வேகம் விவேகம் பயங்கரமா இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க உங்களுடைய வேகத்தை 10 பேர் பயப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி பேசுவீங்க, அப்புறம் நம்மளே இறங்கி போய் பேசுவீங்க. வேற ரெண்டும் கலந்த கலவையா இருக்கப்படுது. அனாவசியமான கோபம், அனாவசியமான அவசியமே இல்லாத பேச்சு, இதெல்லாம் மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா பிராட்டி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவுத்துறையில பணிபுரியறவங்களுக்கு நல்லா இருக்கும். பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல சித்தி கிட்ட சண்டை போடக்கூடாது. அது மாதிரி வீடு, நிலபலன்கள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்ல பேசுறதுக்கு முன்னாடி விஷயத்த நல்லா ஆணித்தனமா புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் பேசணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. இதனால பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிளானிங் கரெக்டா இருந்ததுன்னா எதை வேணா நீங்க சாதிக்கக்கூடிய திறமை உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த சூரியன் சனி லக்னம் ராசியில இருக்கும் பொழுது ஹெல்த் பார்த்துக்கணும். அதே மாதிரி கூட இருக்கிறவங்க குழந்தைகளுடைய ஹெல்த் இதெல்லாம் பார்த்துக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நான்வெஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாப்பிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் கொஞ்சம் ஹெல்த் செக் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா இந்த மாதிரி நாட்கள்ல கொஞ்சம் அவசியம் இல்லாத டென்ஷன், அவசியம் இல்லாத கோவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள். அதோட மெயினா ஹெல்த்ல அசிடிட்டி மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும். அதை மட்டும் செக் பண்ணிட்டா போறோம். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பெரிய வெற்றி, இமாலய சாதனையை கொடுக்கக்கூடிய நாள். இதெல்லாம் வீடு வைக்க முடியலையோ, நிலம் வைக்க முடியலையோ, இப்ப கண்டிப்பா நடும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நெஞ்சு சளி, இல்லைன்னா ஒரு மாதிரி அஜீரண கோளாறுகளால் பாதிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஹார்ட் பேஷண்ட்ஸ் யார் இருந்தாலும் சரி, கொஞ்சம் ட்ரைகாஸ்பர்டுன்னு சொல்லுவோம், அதாவது வேல்ல பிளட் ஃப்ளோ கரெக்டா இருக்கா என்னன்னு பாத்துக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சொந்த பந்தங்கள் கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.